நம்முடைய டுடே இன் தமிழ் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்கிறேன். இங்கே தமிழில் உலகளாவிய முக்கியமான நிகழ்வுகள், பிரபலமான செய்திகள் மற்றும் உங்களுக்கான சுவாரஸ்யமான தகவல்களை தினசரி வழங்குகிறோம். எங்களை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து நம்மோடு இணைந்து இருங்கள். 33வது ஒலிம்பிக் திருவிழா பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் கடந்த 28ஆம் தேதி முதல் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இதில் 206 நாடுகளைச் சேர்ந்த 10,714 வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர். இந்திய தரப்பில் 117 வீராங்கனைகள் கலந்து கொண்டுள்ளனர். இந்நிலையில் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இன்று நடைபெற்ற ஆடவருக்கான ஈட்டி எறிதல் போட்டியின் தகுதி சுற்றில் இந்தியாவின் கிஷோர் ஜெனா, நீரஜ் சோப்ரா ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் தகுதி சுற்றின் குரு ஏ பிரிவில் கலந்து கொண்ட கிஷோர் ஜெனா 80.73 மீட்டர் மட்டுமே வீசி இறுதி சுற்றுக்கு தகுதி பெறாமல் வெளியேறினார். இந்த நிலையில் தகுதி சுற்றின் குரு பி பிரிவில் கலந்து கொண்ட நீரஜ் சோப்ரா தனது முதல் முயற்சியிலேயே 89.34 மீட்டர் வீசி இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்று அசத்தியிருக்கிறார். இந்தியாவின் முன்னணி கிராப்பிளர் வினேஷ் புகாத் ஜப்பானின் யுயி சுசாகியை வீழ்த்தி ஒலிம்பிக் போட்டிகளில் 50 கிலோகிராம் பிரிவின் குவார்டர் ஃபைனலில் முன்னேறினார். 0 முதல் 2 வரை என்ற நிலைமைக்கு பின்னால் இருந்தாலும் கடைசி 5 வினாடிகளில் அசாதாரணமான திரும்பிப் பிடிப்பு நிகழ்த்திய வினேஷ் ஒரு டேக்டவுன் மூலம் 3 புள்ளிகளைப் பெறுவதன் மூலம் 3 முதல் 2 வரை என்ற கணக்கில் வெற்றி பெற்றார். இது தனது முந்தைய 2 ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கம் பெற முடியாத வினேஷ் புகாத் முக்கியமான